Hello everyone, welcome to Tamil Coding Class YouTube channel and this is Thamizh. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னது அப்படினா JSwing கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சாஃப்ட்வேர் பேजेस டெவலப் பண்றது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். and பேசிக்ஸ்ல இருந்து இந்த வீடியோல நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு பேஜ் வந்து சாஃப்ட்வேர் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So, 3 ஸ்டெப்பை நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஜை கிரியேட் பண்ணுறது அண்ட் கன்ஸ்ட்ரக்டாக கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறது அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நான் இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ப்ரோக்ராமில் இருந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் பேஜை கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணி எப்படி அதில் ஒரு டூலை வந்து செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். நீங்கள் ஜாவா ஸ்விங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவா எக்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் கால் பண்ணிவிட்டு அதில் ஸ்விங் அப்படின்ற சப் ஃபோல்டரை கால் பண்ணி அதில் .ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்விங் ஃபோல்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஜாவா ஸ்விங்கில் இருக்கிற டூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பேஜை வந்து க்ரியேட் பண்ணுவோம். JFrame அப்படின்ற கிளாஸை கால் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மெமரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேஜுக்கு சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் எஃப்னு ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், செட்டு சைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு அதாவது வித்து ஹைட்டு இந்த 2 சைஸ் வந்து எப்படி கொடுக்கணுமோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு ஸ்க்ரீன் ரெசல்யூஷனோட சைஸ் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வித்து ஹைட்டு தரணும். நான் ஒரு 400 பிக்சலில் வித்தும் 500 பிக்சலில் ஹைட்டும் வந்து கொடுக்குறேன். இப்போ அடுத்தது செட் விசிபிள் செட் லேஅவுட்ன்ற 2 ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு செட் லேஅவுட் கால் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு எந்த ஒரு லேஅவுட்டுமே நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறதில்ல, பேசிக்காக தான் ஒர்க் பண்ண போகிறோன்றதுனால நான் நல் அப்படின்னு சொல்லிட்டு லேஅவுட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது செட் விசிபிள் அப்படின்ற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கால் பண்ணி அதில் ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃப்ரேம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான், ஒரு பேஜ் செட்டப்கான கான்செப்ட்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு நம்ம அங்கே ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு 400 வித்லேயும் 500 ஹைட்லேயும் ஒரு சாஃப்ட்வேர் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜுக்குள்ளார ஒரே ஒரு பட்டன் டூலை மட்டும் நான் இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பட்டன் டூலில் நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு முதல்ல ஜே பட்டன் அப்படின்ற கிளாஸ்க்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இது கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே அந்த பட்டனுக்கான ஒரு கேப்ஷனை வந்து கொடுத்துருங்க. இந்த பட்டன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கப்புறம் அதோட மெமரியில் போயிட்டு அதுக்கான கேப்ஷனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கே நம்ம செட்டு சைஸுன்னு இப்போ ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த ஃப்ரேம்குள்ளார இந்த பட்டன் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் அந்த பட்டன் வந்து எவ்வளோ பெருசாக வேணும் வித்து ஹைட்டு அதை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து b.set பவுன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்போ ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேஜில் வந்து 0,0 அப்படின்றது தான் ஸ்டார்டிங் வேல்யூவாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100,100 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 100x 100y கரெக்டாக சேர்கிற இடத்துல இந்த பட்டன் வந்து கிரியேட் ஆகியிருக்கும். அண்ட் நான் இப்போ வந்து இதுக்கான வித் வந்துட்டு 100 தரேன், ஹைட் வந்துட்டு 60 கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இன்னுமே வந்து பேஜில் ஆட் ஆகி இருக்காது. பேஜில் அதை ஆட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை அந்த ஃப்ரேம்க்கான ஆப்ஜெக்டை போட்டுட்டு ஆடுன்ற ஃபங்க்ஷனை கொடுத்து அதுக்குள்ளார பி அப்படின்ற இந்த பட்டனோட ஆப்ஜெக்டை கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டனை உங்களால் பார்க்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100, 100 எக்ஸ்ல இருந்து 100, ஒய்ல இருந்து 100 அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து 100 வித்லயும் 60 ஹைட்லயும் ஒரு பட்டன் கிரியேட் ஆகியிருக்கிறத உங்களால் இப்போ பார்க்க முடியும். இப்போ நான் இந்த வேல்யூ மாற்றினேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ஒய் ஆக்சிஸ் வந்து 200ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நல்லா கீழே இறங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து 100 பட் மேலே இருந்து 200 சைஸ் வந்து என்ன ஆகியிருக்கு, கீழே இறங்கியிருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராமை நான் அப்படியே எடுத்துட்றேங்க. இந்த Ctrl+X. இங்கே வந்துட்டு கிளாஸோட பேர் கொடுத்துருங்க. கன்ஸ்ட்ரக்டர் பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸோட நேம் கொடுக்கணும், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ கொடுக்க வேண்டிய கோடிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் பிளாக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த கோடிங் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் பிளாக் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிளாஸுக்கு வந்துட்டு மெமரியை வந்து இனிஷியேட் பண்ணணும். மெமரி இனிஷியேட் பண்ணால் தான் நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் நம்மளால் அவுட்புட் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நியூ ஃபஸ்ட்டு ஸ்விங் அப்படின்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கிளாஸ்க்கு மெமரியை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிருக்கும். அந்த பேஜை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே ப்ரோக்ராமை நம்ம இப்போ வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வேற ஒரு கிளாஸில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். எல்லா செட்டப் கோடிங்ஸையும் அந்த மெத்தட்குள்ளே கொடுத்துட்றேன். அந்த கிளாஸ்க்கு பேர் சிம்பிள் அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த சிம்பிள் கிளாஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம மெயின் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஸ்விங் கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்விங் கிளாஸ்க்கு நம்ம மெயின் ப்ரோக்ராம் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சிம்பிள் கிளாஸில் இருக்கிற அந்த பேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது பேஜுக்கான ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு பேஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகுது. அடுத்தடுத்து வரப்போகிற JSwing டியூட்டோரியல் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.